அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில் மாணவிகள் முன்னாடி அசிங்கப்பட்ட திமுக, இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் தமிழக அரசுக்கு எதிராக எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்ற நிலைமை உருவாயிருக்கு தமிழகத்தில். அது போக கர்நாடகாவில் அணை கட்டுற விஷயத்தில் டி.கே. சிவகுமார் இன்னைக்கு கர்நாடகம் போனதுக்கப்புறமா எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவு என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் மீண்டும் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நாளைக்கு நடக்க போகிற திமுக செயற்குழு கூட்டத்தில் ஏவா வேலு பங்கேற்றுக்குவாரா அல்லது வெளியில் இருப்பாரா உள்ளே போயிடுவாரான்னு கத்தி முனமேல நடந்துகிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோவை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்டை தள்ளினீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ரைட்டு, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சட்டசபை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை ஒரு சில பேர் வந்து பார்ப்பாங்க. இது அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ஒரு பள்ளி மாணவிகள், 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவிகள் சட்டசபையோட நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த மாடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கீழே கயன்னு ஒரே சண்டை. அப்படி அதாவது அங்கே இருக்கிற மாணவிகள் சில பேர் சாக்கே ஆகிட்டாங்க. என்னடா நம்ம பள்ளிக்கூடத்தில் போடுற சண்டையை விட இங்கே நடக்கிற சண்டை மிகப்பெரிய ஒரு மோசமான அளவில் இருக்குது. இன்றைக்கி முழுக்க திமுக வந்து தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள்கிட்ட வாங்கின ஒரு பதிலடி அப்படின்றது உலகம் முழுக்க இன்றைக்கி வைரலாக வீடியோ மூலியமாக டெண்டர் ஆகிக்கிட்டு இருக்குது. அது போக நம்ம லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதயநிதி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறது, திமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தொகுதி விஷயத்துலேருந்து அவ்வளோ விஷயத்துலையும் பண்ணியிருக்கிற குளறுபடி, ஊழல்கள் பூராமே இன்னைக்கு ஒன்னொன்னா வெளியில் வர்ற நிலைமையில ஒன்னொன்றுக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் சைடில் இருக்கிற அந்த ஒரு பேப்பர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு கையிலே இருக்குது அப்படின்றதும், நிறைய இடத்துல சபாநாயகர் கோவப்படுறதுக்கான விஷயங்கள் நடந்தது. இது எல்லாமே நடுநிலைத்தன்மையோடு நடந்தது. எல்லாமே வந்து மாணவிகள் பகிர்ந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்வு. ரைட்டு, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்கூல் லீவு. ஸ்கூலில் சட்டசபை வந்து லீவ் விட்டாங்க. ஏன்னா அடுத்து திங்கக்கிழமை தான் மாணவர்கள் பூராமே திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் போதும்னு சபாநாயகர் சொல்லிட்டாப்ல. அதனால் இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதிகளுக்கு போக வேண்டிய வேலை, கார் பஞ்சாயத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செயற்குழு, திமுகவுடைய ஒரு செயற்குழு கூட்டம். 70 வயதிற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை அப்புறப்படுத்துது திமுக. அப்படியே புதுசாக ஜென்சிக்குள்ளே வந்து உள்ளே கொண்டுட்டு வந்து திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பை எத்தனை வருஷம் கழிச்சு புதுப்பிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. கனிமொழிக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, இது போக உதயநிதிக்கு வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு, இதெல்லாம் நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். 16 பேர் கொண்ட குழு திமுகலேருந்து இதை நாளைக்கு அறிவாலயத்தில் முன்மொழிய போகிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் நடக்க போகுது. இப்போ நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏவா வேலு என்ன ஆவார் அப்படின்றது தான் கேள்வி. ஏன் அப்படின்னா, நீதிமன்றத்தின் செல்ல பிள்ளையான ஏவா வேலு மற்றும் செந்தில் பாலாஜி, அதில் முதல்ல ஏவா வேலுவுக்கு இன்னையோட கெடு முடியுது. 21ஆம் தேதி வரைக்கும் அவரை வந்து நீங்கள் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு செல்லாக்குட்டி, அவரை தொடலாம் கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதுகாத்து வந்த நீதிமன்றத்தோட உத்தரவு இன்னையோட அஸ்தமானம் ஆகிப்போச்சு. நாளைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேலே இருக்கிற ஊழல்கள் மற்றும் அவரோட துறை சம்பந்தப்பட்ட ஊழல்கள் பண்ண பட்டியல்களை நாளைக்கு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, இவர் அந்த நெடுஞ்சாலைத்துறையில் ரோடே போடாமல் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆட்டையை போட்டது, இப்போ அந்த மண்ணு சுரண்டுனது, இப்போ திமுக மாநாட்டுக்கு மண்ணள்ளி போட்டு அறப்போர் இயக்கத்து மூலயமா வெளியில் வந்தது அனைத்தும் இன்றைக்கி ஏவா வேலுவோட தலையில் இருக்குது. ஆல்ரெடி கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இருந்தாலும் வெளிநாடும் தப்பிக்க முடியாது. அப்படியே போனாலும் சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட்டு, இப்போ நாளைக்கு குழுவில் கலந்துக்குருவாரா, இல்லை வேறு வழி இல்லை அப்படின்றனால வழக்கறிஞர் மூலியமாக கேஸை நடத்துறதுக்கு ஒரு முடிவு பண்ண போகிறாரா, நாளைக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னென்னா, டாஸ்மாக் துறையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி செந்தில் பாலாஜி மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய வழக்கு. இதில் செந்தில் பாலாஜி ஒன்றா செயல்பட்டுருக்காரு. மிச்சம் இருக்கிற 7 பேர் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா, அதாவது டி. ராமதுரை, முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியோட உதவியாளர் பாஸ்கர், ஐபிஎஸ் அதிகாரியின் முன்னாள் சகோதரரான ரத்தேஷ் ராஜ் அவர்கள், சண்முகராஜ், எஸ் கார்த்தி என்ற மூலனூர் கார்த்திக், 7 பேர் மேலேயும் வழக்கு பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானவர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து அந்த ரத்தேஷ் அப்படின்றவர் உதயநிதியோட நெருங்கிய நண்பர், ஐபிஎஸ் அதிகாரியின் தம்பி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜாமீன் மனு கோரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. முந்தானத்துலேருந்து அவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக போயிட்டு பார்த்துட்டாரு. வழக்கு நிமிடமாக பேப்பர் மூவ் ஆயிருச்சு. பல விஷயங்கள் மூவ் ஆயிருக்கு. இப்போ இவங்க விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அரசு தலைமை வழக்கறிஞரான குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் வந்து இவருக்கு காவல்துறையோடைய அந்த ஒரு விசாரணை வந்து எங்களுக்கு வேணும், இவங்க மேலே பல்வேறு வகையான ஊழல்கள் இருக்குது, இவங்க ஏகப்பட்ட கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி முன்மொழியும் போது நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் வந்து ஜாமீனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க,
பூரா பேரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்குறாப்புல. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அது போக விசாரணையும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 தள்ளி வச்சிட்டாங்க. ரைட்டா? இப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த டாஸ்மாக் வழக்கில் ஒரு முடிவு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜியை நெருங்கவே முடியல அப்படின்றதும், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஃபயராக வெடிச்சிருப்பாப்புல. என்னைய வந்து நீங்கள் கரூர் கம்பெனின்னு சொல்லிடுவீங்களா, நாங்கள் நான் வாயை பொத்திக்கிட்டு உட்காரதுக்கு சட்டமன்றத்துக்கு வர்றோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இப்படி ஒரு முடிவு வந்தனால தான். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி 4 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டாங்க. இந்த 4 நாளுக்குள்ள வக்கீல்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கிரிமினல் அந்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சு அவங்களுடைய எந்த இடத்துல எந்த ஓட்டை இருக்குது, எந்த ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சா எப்படி போய் தப்பிக்கலாம் அப்படின்ற அனைத்து வழிகளையும் தேடி சீக்கிரமாக ஜாமீனோ, முன் ஜாமீனோ, சைடு ஜாமீனோ ஏதோ ஒரு ஜாமீனை வாங்கிடுவாங்க. வழக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வழக்கில் வந்த எர்னிங் வரப்போகுது அப்படின்றதுல ஒரு ஏமாற்றம் தான். இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. ரைட்டு, இன்றைக்கி சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் சொன்ன ஒரு விஷயம், திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்காக பூரா சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு 2 மணிக்குள்ளே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு எங்களை வந்து அமுச்சு விட்ருவோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி எவ்வளவோ வந்து கடுமையாக போராடினாலும் 2:30 வரைக்கும் இழுத்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வெளியில் வந்த பிரேமலதா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, என்னங்க சட்டமன்றம் இது, என்ன நடக்குது உள்ள, எந்த கேள்வி கேட்டாலும் எதுக்கு ஆதவர்ஜுனா எந்திரிச்சு படார்னு மூக்கம் நுழைக்கிறாப்புல, நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க திமுக சைட்லேருந்து எதனா கேள்வி கேட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சு பதில் கொடுக்குறாரு, இது சரியில்லையே, இவ்வளோ வேகமாலாம் இருக்கக்கூடாதுங்க, இப்படி ஆட்சிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி திமுக சைடில் போய் உக்காந்துக்கிட்ட பெட்டிலதா அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்க ஆளுங்கட்சி, பொதுப்பணித்துறை அமைச்சர். நீங்கள் எந்த துறையை கேள்வி கேட்டாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுதான் அவருடைய வேலை, அதுக்கு தான் அவருக்கு சம்பளம். உங்களை மாதிரி சும்மா சம்பளம் வாங்கி போயிட்டு வர்றதுக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களும் இல்லை, அமைச்சர்களும் கிடையாது. அது நீங்கள் இருக்கிற கட்சியில் தான் சும்மாவே இருப்பாங்க. 5 வருஷம் சும்மாவே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி. இன்றைக்கி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் எதிர்த்து கேட்குறீங்க அப்படின்றதே எங்களுக்கு புரியலை. கார் வேணான்னு சொல்லி உதயநிதி சொன்னோன்னே அக்காவுக்கு அப்படியே டிப்ரெஷன் ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க. ரைட்டு, இதுக்கான பதிலையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பெட்டிலதா அவர்கள் பேசுகிறது சரியா, ஆதவர்ஜுனா சட்டசபையில் நடந்துக்கிறது சரியா அப்படின்னு. அடுத்து நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு வருவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே கூட்டணியில் இருக்கோம்னே தெரியாமல் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒடுக்கணும்னு வேலை பார்க்குறாருன்னு வேற வீடியோ வெளியிட்டிருக்கிறாப்புல சண்முகம் ஐயா. மரியாதைக்குரிய சண்முகம் ஐயா சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டசபையில் இருக்கிறப்பல தலைமைச் செயலகர்னு ஒருத்தர், அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிடணுமா, இவர் இருக்கக்கூடாதான். திமுக காலங்களில் போட்டாங்கல்ல சாய்குமார்னு ஒருத்தர், இப்போ கூட வேலை வேணான்னு போனார் பாருங்க, அவர் தான் இருக்கணுமா. அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ மாணவர் அமைப்புலாம் வந்து போராடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வந்துச்சு சுற்றறிக்கை, அதுக்கப்புறம் அதை வந்து நீக்கி விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் போக தமிழக வெற்றி கழக ஆட்சி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவே செயல்படுறாருங்க. இது எங்களுக்கு ஆவலை, வேறு வழியே இல்லை, பஞ்சாயத்தை கூட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து போராட்டம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாப்புல. இது எப்படி ஒரு சரியாக இருக்கும்? கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எதிராக இன்றைக்கி கூட்டணி தர்மத்தை மீறி இவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு தான் அவங்க அமைச்சர் பதவி வேணான்னு சொன்னாங்க. இதுதான்டா திமுகன்னு மீண்டும் ஒரு ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காரு. இதனால தான் அமைச்சர் பதவி வேண்டான்னு சொல்லி அவங்க வெளியேறினதும், அடிக்கடி நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அசைன்மெண்ட்டை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த கூட்டணி சீக்கிரம் எப்போ எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்றத. ரைட்டு, இப்போ நம்ம கர்நாடகாவுக்கு வருவோம். டிகே சிவகுமார் அவர்கள் நேற்று சொல்லிட்டு போயிருப்பார், நாங்கள் அணை கட்டுறதே தமிழகத்துக்காகத்தான், உங்களுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் ரத்தப்பாடுபட்ட அந்த அணையை கட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க தமிழகத்துக்கு தான். 5 டிஎம்சி தண்ணியை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா நீங்கள் போதும், மிச்ச தண்ணி பூரா தமிழகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பார். அப்போவே நினச்சோம், என்னடா இவ்வளோ பெரிய லாலிபாப்பை அசால்ட்டாக வாயில் வச்சுட்டு போகிறாரே அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட, அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரி பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு போயிட்டு பிரச்சனையெல்லாம் பைசல் பண்ணிட்டேன், முதல்ல ஒரு ஒத்துக்கிட்டாப்புல, நம்ம அணையை எப்போ வேணாலும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம், டக்குன்னு சிமெண்ட் ஜல்லியெல்லாம் கொண்டு வந்து இறக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு புகையிற விஷயமா வரப்போகுது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.